திரிகூடமலை என்ற அழகிய வனப்பகுதி. அங்கு ஒரு பெரிய யானை கூட்டம் வசித்து வந்தது. அதன் தலைவன்தான் கஜேந்திரன் என்ற கம்பீரமான யானை. கஜேந்திரன் சாதாரண யானை அல்ல. முற்பிறப்பில் இந்திரத்யும்னன் என்ற பாண்டிய நாட்டு மன்னன். அகத்திய முனிவரின் சாபத்தால் யானையாக பிறந்தவன். ஒரு நாள் கோடையின் வெப்பம் தாங்க முடியாமல் கஜேந்திரன் தனது குடும்பத்துடன் ஒரு பெரிய அழகிய தாமரை குளத்தில் இறங்கி நீராடிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த குளத்தில் இருந்த ஒரு ராட்சச முதலை கஜேந்திரனின் காலை மிக பலமாக கவ்விக்கொண்டது. இந்த முதலையும் முற்பிறப்பில் ஒரு கந்தர்வன். தேவல முனிவரின் சாபத்தால் முதலையாக மாறியவன். தண்ணீருக்குள் முதலைக்கு பலம் அதிகம் என்பதால் அது கஜேந்திரனை ஆழத்திற்கு இழுக்கத் தொடங்கியது. தன் உடல் வலிமையால் முதலையை வீழ்த்திவிடலாம் என்று யானை எண்ணியது. அந்த போராட்டம் சில நாட்கள் அல்ல, 1000 தேவர்கள் வருடங்கள் நீடித்தது. கஜேந்திரனை காப்பாற்ற மற்ற யானைகள் எவ்வளவோ முயன்றும் முடியாமல் போகவே ஒரு கட்டத்தில் அவை கஜேந்திரனை கைவிட்டு சென்று விட்டன. காலப்போக்கில் கஜேந்திரனின் உடல் பலம் முழுவதும் குன்றி மரணத்தின் விளிம்பிற்கு சென்றான். அப்போது அவனுக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது. உறவுகளோ தன் உடல் வலிமையோ தன்னை காப்பாற்றாது. அகிலத்தை ஆளும் அந்த பரம்பொருளே ஒரே துணை என்பதை உணர்ந்தான். தன் தும்பிக்கையால் குளத்தில் இருந்த ஒரு அழகான தாமரை மலரை பறித்து வானத்தை நோக்கி உயர்த்தி முழு பக்தியுடன், ஆதி மூலமே என்னை காப்பாற்று என்று தன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அலறினான். யாரை கூப்பிடுகிறான் என்று பெயர் சொல்லாவிட்டாலும் ஆதி மூலமே என்ற அந்த அபய குரல் வைகுண்டத்தில் இருந்த ஸ்ரீமன் நாராயணனின், அதாவது பெருமாளின் செவிகளில் நேரடியாக ஒலித்தது. தன் பக்தன் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்த பெருமாள் தன் ஆயுதங்களை கூட முழுமையாக எடுக்காமல் தன் வாகனமான கருடன் மீது ஏறி ஒரு நொடி கூட தாமதிக்காமல் பூலோகத்திற்கு விரைந்து வந்தார். தாமரை மலரை ஏந்தி தவித்துக் கொண்டிருந்த கஜேந்திரனை பார்த்த பெருமாள் தன் சுதர்சன சக்கரத்தை ஏவி முதலையின் தலையை துண்டித்தார். கஜேந்திரனை காப்பாற்றி தனது தாமரை கரங்களால் அவனை வருடிக் கொடுத்து அவனுக்கு மோட்சம், அதாவது முக்தி அளித்தார். முதலையும் தன் சாபம் நீங்கி மீண்டும் கந்தர்வனாக மாறியது. நமது அகங்காரத்தை விட்டுவிட்டு இறைவா நீயே கதி என்று முழுமையாக சரணடைந்தால் பகவான் எங்கு இருந்தாலும் ஓடி வந்து நம்மை காப்பாற்றுவார் என்பதே இந்த பிரம்மாண்டமான கதையின் உணர்ச்சிகரமான தத்துவம். ஆழமான ஆன்மீக கதைகள் நமது சேனலில். பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.